வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு செஞ்சுருந்தேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு 1/2 கிலோவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்திட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. உப்பு நல்லா கலந்து வரட்டும். இப்போது தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதுங்க. லைட்டாக அப்படி தெளித்து இப்படி இந்த மாதிரி பிசைஞ்சு விடணுங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றினா போதும். பாருங்கள், மாவு இப்படி பிடிச்சு இப்படி அழுத்திட்டு இப்படி உடச்சி விட்டால் நல்லா பொலன்னு உடஞ்சி வரணுங்க. கரெக்டான ஒரு பதம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி பதம் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு இந்த மாதிரி துணி மேலே நம்ம ராகி மாவுலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி வேக வச்சு எடுத்துடலாங்க ஆவியில். பாருங்கள், புட்டு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சூப்பராக கமன்னு வாசனையாக இருக்குது. சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே மூட்டையை பிடிச்சி தூக்கி ஹாட் பாக்ஸில் வச்சு இப்படி கொட்டிடலாங்க. கை சுடும், பார்த்து எடுங்க. இப்போ பாருங்கள், புட்டு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாங்க. ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ ஒரு தட்டில் பரிமாறிக்கலாங்க. ராகி புட்டு 2 கரண்டி வச்சுட்டு கூடவே துருவன தேங்காய், நமக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை, இது கூடவே பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேன் வாழை வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் சுண்டலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.